தமிழக செய்தித்தாள்களை பேப்பரை பிரித்து பார்த்தா கனவு மெய்ப்பட வேண்டும். ஒரு ஓரத்தில் தமிழக பஞ்சாயத்து முதல்வர் ஃபோட்டோ இருக்குது. சரி யூடியூப் போலான்னு பார்த்தா யூடியூப்பில் எந்த செய்தி பார்த்தாலுமே அதில் விளம்பரம் வருது, கனவு மெய்ப்பட வேண்டும். சரி அப்படின்னு நியூஸ் சேனலை பார்க்கலான்னு போனால் தொலைக்காட்சி சேனலை பார்த்து எல்லா தொலைக்காட்சி சேனலையும் கனவு மெய்ப்பட வேண்டும், ஸ்டாலினோட ஃபோட்டோ இருக்குது. யாரோட கனவு மெய்ப்பட வேண்டும்? இங்கே கனவு மெய்ப்பட வேண்டும்ங்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களோட கனவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றணும். இது இந்துக்களோட கனவு. செத்துப்போன பூர்ணச்சந்திரனோட கனவு அதுதான். அப்போ அவரோட ஆத்மாவை சாந்தி அடையும். அப்பேற்பட்ட கனவு மெய்ப்பட வேண்டுமா? இல்லைன்னா இந்த டாஸ்மாக் கடை, திமுக அரசு நடத்தும் டாஸ்மாக் கடையில் குடிச்சிட்டு டெய்லி வந்து பொண்டாட்டியை போட்டு உதைக்கிறானுங்க, குழந்தைகளை போட்டு கொடுமைப்படுத்துறானுங்க. அந்த குழந்தைகளோட கனவும் அந்த தாய்மாரோட கனவும் என்னவா இருக்கும்? டாஸ்மாக் கடை சீக்கிரத்தில் மூடணும், அந்த கனவு மெய்ப்பட வேண்டுமா? இல்லை இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நகையெல்லாம் கொண்டு அடைக்கடலை வைங்க, நாங்கள் வந்து நகைக்கடலாம் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அந்த நகைக்கடனை ரத்து பண்ணாமல் இருக்க இந்த திமுக ஆட்சி வேணும், இந்த திமுக ஆட்சி வேணான்னு நினைக்கிற கனவு மெய்ப்பட வேண்டுமா? இல்லை ஆட்சிக்கு வந்தவர்களும் கல்வி கடன்லாம் ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க, அது நினைத்து நிறைய இளைஞர்கள்லாம் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி வந்து நம்ம இதை வந்து கல்வி கடன்லாம் ரத்து பண்ணிடும்ட்டு, அந்த கனவு இன்னைக்கு வரைக்கும் மெய்ப்படவே இல்லை. அப்போ யாருடைய கனவு இங்கே மெய்ப்பட்டு இருக்குது? நம்ம தமிழக பஞ்சாயத்து முதல்வரோட ஆட்சியில் இருந்த நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு முறை சொன்னார், வருஷத்துக்கு 30,000 கோடி மகனும் மருமகனும் கொண்டு போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவருடைய ஆடியோ லீக் ஆகி இதாச்சு, வைரல் ஆச்சு. அந்த கனவு மெய்ப்பட்டு இருக்குது. இவரோட கனவு அடுத்த கனவு என்னது? இந்த இந்து ஆலயங்களை வந்து இழிவுபடுத்தணும், இந்து மதத்தை இழிவுபடுத்தணும். அவரே சொல்லியிருக்காரு, சமஸ்கிருத மந்திரங்கள் ஆபாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பஞ்சாயத்து முதல்வர் சொன்னார். ஏன்னா இவர் வந்து சமஸ்கிருதத்தில் பெரிய வித்தகர், இவருக்கு எல்லாமே அந்த மொழியை பற்றி எல்லாமே தெரியும், இவருன்னு சொல்லி கிழிச்சிட்டாரு. அதே போல் இந்த நோக்கம் என்னென்னா சமஸ்கிருத மந்திரங்கள், அதாவது இந்து மத மந்திரங்களை வந்து இழிவுபடுத்தணும். அவருடைய அந்த கனவு மெய்ப்பட்டு இருக்குது. கோயில்களை இடிக்கணும், அவருடைய அந்த கனவு. ஆட்சிக்கு வந்தோன்னே ஆயிரக்கணக்கான கோயிலை இடித்தாங்க. அது வந்து இந்த கிறிஸ்தவ முஸ்லீமோட கனவாக இருக்கும். அந்த கனவு இவருமா நிறைவேறி இருக்குது. அப்போ இங்கே வந்து நிறைவேற்றப்பட்ட கனவுகள் யாரோட பார்த்தீங்கன்னா திமுகவோட கனவு நிறைவேறுது. கஞ்சா கடத்தினா, மெத்தமெட்டைன் கடத்தினா, இவன் இப்போ கூட கர்ப்பிணி பெண்ணை ஒன்று வந்து காரில் போய் ஏற்றி இறக்கிட்டு போயிருக்கானுங்க. அந்த காரில் வந்து திமுக கொடி இருந்துச்சு அப்படின்ட்டு மேலே வந்து வழக்கு பதிவு பண்ண. இன்னொரு குடும்பம் பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொண்டிருக்கான். அவனும் திமுக, அவன் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ண இன்ஸ்பெக்டரை வந்து இது பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ண ஒன்றுமே தெரியல எனக்கு. ஏன்னா இவங்க திருப்பரங்குன்றத்தை தீபம் ஏற்றாதுக்கு யார் குற்றவாளின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் குற்றவாளி. ஆனால் அந்த அரசாங்கத்தில் நடவடிக்கை கிடையாது. கலெக்டர் போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. கள்ளச்சாராயம் வந்து 6 ஓடிச்சு, ஒரு 60 பேருக்கு 40 பேருக்கு மேலே செத்து போனாங்க. அதில் குற்றவாளி யார்? திமுக அரசு. ஆனால் அங்கே பலியானது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். அப்போ இந்த மாதிரி இவருடைய தவறுகளை வந்து அடுத்தவங்க மேலே போட்டு பழிச்சு தப்பிச்சு போகிறாங்க பார்த்தீங்களா? அந்த பாதிக்கப்பட்ட ஒரு கனவு என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி ஆட்சி சீக்கிரத்தில் ஒழிஞ்சு போகணுன்ட்டு அந்த கனவு மெய்ப்படணும். தமிழக மக்களோட பெரிய கனவு என்னென்னா டாஸ்மாக்கு, கஞ்சா, போதை, கள்ளச்சாராயம் இந்த மாதிரி இல்லாத ஒரு தெய்வீக தமிழகத்தை பார்க்கணும். இந்த திராவிடத்தனங்கள் இல்லாத, செய்வது ஒன்று சொல்கிறது ஒன்றுன்ட்டு மக்களை முட்டாளாக்கி மக்களை வந்து படுகொலியில் தள்ளும் இந்த அரசாங்கம் ஒழிய வேண்டும் என்பது மக்களின் கனவு. அந்த கனவு மெய்ப்பட வேண்டும்.